இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பு நேயர்களே, அமெரிக்கா தானாக ஒரு யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருந்த போதிலும் ஈரான் மீதான இராணுவ உளவு நடவடிக்கை குறைந்த பாடில்லை. தொடர்ச்சியாக ஈரானுக்குள் உயர்ந்த 50,000 அடி உயரத்தில் கூட அவர்களது இராணுவ ட்ரோன்ஸ்கள் மிகப்பெரிய உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக ஈரானின் இராணுவ உயர் மட்டங்களை உளவு பார்த்த ஒரு நேவியின் கடற்படையின் MQ மைக் குயின் டைட்டன் ஒன்று காணாமல் போயிருக்கின்றது. அதை உத்தியோகபூர்வமாக ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது இந்த செய்தி. ஆக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெறும் தருவாயில் உளவு பார்ப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ள கொண்ட விடியமா என்றும் அது தெரியல. அப்ப நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இது பொய்யான ஒரு பாசாங்கு பீஸ்ஃபுல் தான், அதுல ஒன்றும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு அவங்க தங்களை நிலைநிறுத்துவதாகவும் இந்த 2 வாரத்துக்குள்ளும் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு தயாராக இருப்பதாகவே ஈரானின் உள்ளக தகவல்கள் சொல்லுகின்றது. ஒரு அவசர குறியீட்டு ஒன்றை கொடுத்துட்டு இறங்கிட்டான் உள்ளுக்குள்ள, அதை இவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க என்பதுதான் தகவல். அவங்களோட ஏர் டிஃபென்ஸுக்கு இது காட்டி கொடுத்துரு. அதாவது அண்மை காலமாக ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்புகள் மிக நுணுக்கமான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. அதற்கான முழு காரணம் மிகப்பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சைனா வழங்கியிருந்தது. அதை நாம் 1 மாதத்துக்கு முன்பாக நாம் உங்களுக்கு செய்தியாக வழங்கி இருக்கின்றோம். இன்றைய செய்தி இதுதான். வாருங்கள் செய்திக்குள் செல்வோம். இது வெள்ளிக்கிழமை இறுதி இரவு வரையும் நடைபெற்ற செய்தியை உங்களுக்கு சனிக்கிழமை காலையாக தருகின்றோம். அவசர கால குறியீட்டை அனுப்பிய பிறகு ஈரான் அருகே அமெரிக்க கடற்படையின் MQ-40 ரைட்டன் காணாமல் போயுள்ளது. அமெரிக்காவின் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உளவு ட்ரோனை தெஹ்ரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு மேலே 7700 என்ற அவசர கால குறியீட்டை அனுப்பிய பிறகு அமெரிக்க கடற்படையின் MQ மைக் குயின் ரைட்டன் காணாமல் போயிருக்கின்றது. அமெரிக்காவின் மிகவும் மேம்பட்ட மிகவும் அட்வான்டேஜ் கடல்சார் கண்காணிப்பு வலையமைப்பிற்கு ஈரான் சவால் விடுத்திருக்கலாம் என்ற அச்சத்தை எழுப்பி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு மேலே அமெரிக்க கடற்படையின் MQ-40 ரைட்டன் ஆளில்லா விமானம் விளக்கமின்றி காணாமல் போயுள்ளதாகவும், உலகின் மிகவும் இராணுவ மயமாக்கப்பட்ட கடல்வழி பாதையில் உடனடி மூலோபாய நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்திகள் செல்லுகின்றது. திறந்த மூல கண்காணிப்பின்படி அந்த உயரமான ஆளில்லா விமானம் திடீரென ஈரானை நோக்கி திரும்பி உலகளாவிய 7700 அவசர கால குறியீட்டை அனுப்பிவிட்டு வேகமாக உயரத்தை இழந்து சர்ச்சைக்குரிய வளைகுடா வான்வெளிக்கு மேலே மறைந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. உளுந்துட்டு கடலுக்குள்ள ஈரானிய வான் பாதுகாப்பு அல்லது மின்னணு போர் அமைப்புகள் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்திருந்தால் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தாமலே அமெரிக்காவின் மிகவும் விலை உயர்ந்த கடல்சார் உளவு தளத்தை அச்சுறுத்தும் திறனை தெஹ்ரான் வெளிப்படுத்தி இருக்கலாம். சம்பந்தப்பட்ட விமானமானது பணிக எண் 1698
04 இத்தாலியில் உள்ள நாஸ் சுகன்னாவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்ததாகவும் ஏப்ரல் 3 அன்று அமெரிக்க விமானப்படையின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் விழுந்ததை தொடர்ந்து சமீபத்திய போர் தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டிருப்பது என்றதும் தெரிய வந்துள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானதா, மின்னணு முறையில் செயலுக்கு செய்யப்பட்டதா அல்லது அழிக்கப்பட்டதா என்பதை பென்டகன் சென்டகாம் இன்னும் அறிவிக்கவில்லை என்பதும் மேலதிக தகவல். அந்த மௌனம் மூலோபாய ரீதியாக முக்கியமானது, ஏனெனில் தெளிவுபடுத்தப்படாத ஒவ்வொரு கூடுதல் மணி நேரமும் ஊகங்களை அதிகரிக்கின்றது என்றும் ஈரானின் தடுப்புவாத கதைகளை வலுப்படுத்துகிறது என்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் இருந்து தப்பிக்கும் திறன் மீதான நம்பிக்கையை பலவீனப்படுத்துவது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு அருகில் அமெரிக்க கடற்படையின் MQ-47 போசி ரைட்டன் அதிக உயரத்தில் கண்காணிப்பை மேற்கொண்டிருந்தது. உலகின் மிக முக்கியமான நெருக்கடி பகுதிக்கு மேலே ஒரு மூலோபாய சொத்து காணாமல் போனதும் அமெரிக்காவின் மிகப்பெரிய இழப்பாகவும் சொல்லப்படுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி அமெரிக்கா எதிர்கொள்ளும் மிகவும் உணர்திறன் வாய்ந்த கடல்சார் கண்காணிப்பு சூழலை குறிக்கிறது. ஏனெனில் அங்கு எரிசக்தி பாதுகாப்பு, கடற்படை பலத்தின் நிலைப்பாடு மற்றும் பிராந்திய தடுப்புவாதம் ஆகியவை ஒன்றிணைகின்றன என்றும், எனவே வளைகுடாவிற்கு மேலான ஒவ்வொரு MQ-47 ரைட்டன் ரோந்து பணியும் உளவு தகவல்களை சேகரிப்பதை தாண்டி அமெரிக்காவின் இருப்பு, நிலத்தன்மை மற்றும் தயார் நிலை சமிஞ்சை செய்வதன் மூலம் ஒரு பரந்த மூலோபாய நோக்கத்துக்கு உதவுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. காணாமல் போன விமானம், வளைகுடா கப்பல் போக்குவரத்து பாதைகள், ஈரானிய கடலோர வசதிகள் மற்றும் கடல்சார் அணுகுமுறைகளுக்கு மேலே ஒரு நீண்ட கண்காணிப்பு சுற்றுப்பாதையை மேற்கொள்வதற்கு முன்பு நாஸ் சுகன்னாவில் இருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பணி விவரம், அந்த ட்ரோன் ஈரானிய கடற்படை நிலைநிறுத்தங்கள், ஏவுகணை தொகுப்புகள், ரேடார் உமிழ்வுகள் மற்றும் வர்த்தக கப்பல்களின் நடமாட்டம் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் கண்காணித்து வந்தமையும் வலுவாக தெரிவிக்கப்படுகிறது. MQ-47 ரைட்டன் குறிப்பாக இது போன்ற நடவடிக்கைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டது என்றும், ஏனெனில் அது பகமையான சூழல்களுக்கு மேலே 24 மணி நேரத்துக்கு மேலாக காற்றில் நிலைத்திருக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. 50,000 அடிக்கு மேல் பறக்கும் இந்த அமைப்பு பொதுவாக பெரும்பாலான பிராந்திய தரை வான் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் விமான எதிர்ப்பு பீரங்கிகளின் தாக்குதல் வரம்பிற்கு அப்பால் செயல்படுகிறது. எனவே அதன் இழப்பு ஈரானிய திறன்கள் பற்றி கேள்விகளை மட்டுமல்ல, அதிக உயரத்திலிருந்து அமெரிக்காவின் கண்காணிப்புக்கு வளைகுடாய் பகுதி வியத்தகு முறையில் மிகவும் ஆபத்தானதாக மாறிவிட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது 50,000 அடியிலும் பறக்கக்கூடிய ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய தன்மை ஈரானுக்கு இருக்கின்றதா என்ற ஒரு வியப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. தொடர்ச்சியான ஏவுகணை பரிமாற்றங்கள், தீவிரப்படுத்தப்பட்ட கடற்படை நிலைநிறுத்தங்கள் மற்றும் வடக்கு வளைகுடா முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட அமெரிக்க போர் வான் ரோந்துகள் ஆகியவற்றால் அதிகரித்த பிராந்திய பதற்றத்துடன் அந்த ட்ரோன்களின் ரோந்து பாதையும் ஒத்துப்போனதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நேரம் முக்கியமானது, ஏனெனில் MQ-47 ஈரானிய படையின் நிலை, ஏவுகணை சிதறல் முறைகள் மற்றும் ஹார்முஸை சுற்றியுள்ள கடல்சார் நடவடிக்கைகள் குறித்த அசாதாரணமான மதிப்பு மிக்க உளவு தகவல்களை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. அதாவது தற்போதைய ஈரானின் கரண்ட் சிச்சுவேஷனை பற்றியும், ஹார்முஸ் ஜலசந்தியும் பந்தராபாஸ் பகுதியும், ஈரானுக்கு உள்ளே உயர்மட்டங்கள், அரச மற்றும் இராணுவ உயர்மட்டங்களின் நடவடிக்கைகளை எல்லாம் அது பதிவு செய்யக்கூடிய தரம் வாய்ந்த ஒரு அட்வர்டைஸ் ட்ரோன் என்று சொல்லப்படுகிறது. சில வேளை தன் எடுத்த தகவல்களை அது உளவு அமைப்புகள், அதாவது அமெரிக்காவுக்கு அனுப்பி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் வெளிவந்திருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மூலமாகவே, துல்லியமான உளவு நடவடிக்கையின் மூலமாகவே ஈரானின் இராணுவ மற்றும் அரசியல் உயர்மட்டங்கள் கொல்லப்படுவதற்கு மிக அதிக வாய்ப்பாகவும் சொல்லப்படுகிறது. இறுதியில் விரோத நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால் இந்த மறைவு சம்பவம் 2019 ஆண்டிற்கு பிறகு பாரிசிய வளைகுடாவுக்கு மேலான அமெரிக்க வான்வழி உளவு நடவடிக்கைகளுக்கு ஏற்படும் மிக கடுமையான சவாலாக அமையும் என்றும், அது மறைவதற்கு முன்பு ஒரு வழக்கமான ட்ரோனை விட MQ-4C ரைட்டன் ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் கேட்கப்படுகின்றது.
சிறிய தந்திரோபாய ட்ரோன்களை போல் அல்லாமல் MQ-4C ரைட்டன் கப்பல்கள், விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கட்டளை தலைமையங்களை இணைக்கும் ஒரு மூலோபாய உளவு முனையமாக செயல்படுகிறதா. ஒவ்வொரு விமானத்தின் விலையும் 200 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாகும் என்றும் இது மிகப்பெரிய பெருமானம் கொன்றது என்றும் சொல்லப்படுகின்றது. RQ-4 குளோபல் ஹாக்கிங்கில் இருந்து உருவாக்கப்பட்ட ரைட்டன் கடல் சூழல்களுக்கு மேலே தொடர்ச்சியான கண்காணிப்பிற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கடல்சார் இந்த பயன்பாட்டிற்கு உகந்த சென்சார் தொகுப்பை கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. அதன் ZPY-3 பல்நோக்கு ஆக்சிஸ் சென்சார் ரேடார் ஒரே 24 மணி நேர பணியின் போது கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் சதுர மைல்களை ஸ்கேன் செய்யும் திறன் கொண்டது. ரொம்ப அட்வான்டேஜா? அப்படியா? 2.7 மில்லியன் சதுர. அந்த ரேடார் 360 டிகிரி முழுமையான கண்காணிப்பை வழங்குகிறது. இது கப்பல்களை அடையாளம் காணவும், ஏவுதளங்களை கண்காணிக்கவும் மற்றும் மிகப்பெரிய தூரங்களில் கடலோர உட்கட்டமைப்பை கண்காணிக்கவும் திறன் கொண்டது என்றும் சொல்லப்படுகின்றது. இது குறிப்பாக ஈரானுக்குள்ளிருக்கின்ற ஏவுகணை தளங்களை கவனிக்கவென்றே அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விமானம் ஒரே நேரத்தில் மின்னொலியில் சென்சார்கள், மின்னணு ஆதரவு நடவடிக்கைகள், சிக்னல் உளவு அமைப்புகள் மற்றும் கடல்சார் போக்குவரத்து தொடர்பிலான தானியங்கி அடையாள ரிசீவர்களை கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அனைத்து உணரிகளிலும் ஒரே நேரத்தில் செயற்படுவதால் ரைட்டனால் அதன் உயரம், தாங்கும் திறன் அல்லது நிலைத்தன்மையை இழக்காமல் ஒரு முழுமையான செயல்பாட்டு படத்தை உருவாக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க கடற்படையை பொறுத்தவரை அத்தகைய ஒரு விமானத்தை இழப்பது என்பது ஒரு ட்ரோனை மட்டுமல்ல, ஒரு வான்வெளி கண்காணிப்பு கட்டமைப்பையே இழப்பதாகும். மேலும் இந்த விமானம் மிகப்பெரிய தூரங்களில் போர்க்கப்பல்கள், ரோந்து விமானங்கள் மற்றும் கட்டளை மையங்களை இணைக்கும் ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு ஒரு கம்யூனிகேஷன் பணியையும் இது மேற்கொண்டிருக்கின்றது. பாரசீக வளைகுடாவின் உள்ளே இந்த திறன் குறிப்பாக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த புவியியல், வணிக போக்குவரத்து மற்றும் மின்காந்த நெரிசல் ஆகியவை வழக்கமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வலையமைப்புகளை சிக்கலாக்குவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஈரானின் இன்றைய வெள்ளிக்கிழமை தாக்குதலாகவே இது அமைந்திருக்கின்றது. இது உலக செய்திக்குள் இன்னும் வரவில்லை, நாளை செய்தி வரலாம். மிகப்பெரிய செய்தியாகவும் மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவுக்கு இழப்பாகவும் ஈரானுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வெற்றியாகவும் பார்க்கப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு உளவாளியை சுட்டு வீழ்த்திய பெருமை ஈரானையே சாரும். ஆம் நேர்களே, இன்றும் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.